Hi friends, welcome to my channel. PGTRB டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு உங்களுக்காக முதல் முறையாக டெய்லி டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு தரலான் இருக்கேன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதனுடைய ஆன்சரை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தரேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். இந்த வீடியோ டைரக்டாக தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன். மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர்வாழ் அடிப்படை தேவைகள். மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர்வாழ் அடிப்படை தேவைகள். மாஸ்லோவின் தேவைகள் படிநிலை முதல் படி எதை குறிக்கும்? அடிப்படை தேவைகள். மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகள் முதல் படி எதை குறிக்கும்? அடிப்படை தேவைகள். மானிட உளவியல் என்பது யார் சொன்னது? கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ. மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அமைத்தவர் ராஜசிம்மன். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அமைத்தவர் ராஜசிம்மன். மாணவனின் முழு வளர்ச்சிக்கும் பொறுப்பு ஏற்பது ஆசிரியர். மாணவரின் சமூக பண்பு வளர்ச்சிக்கு உதவுவது குடும்பம், ஆசிரியர், ஒப்பார்குழு மற்றும் மாணவரின் சமூக பண்பு வளர்ச்சிக்கு உதவுவது குடும்பம், ஆசிரியர், ஒப்பார்குழு மற்றும் பள்ளி. மாணவர்களை ஒப்பார்குழு செயல்களில் ஈடுபட செய்வதன் மூலம் ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் விட்டு கொடுத்தல் பண்பு வளரும். மாணவர்களை ஒப்பார்குழு செயல்களில் ஈடுபட செய்வதன் மூலம் ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் விட்டு கொடுத்தல் பண்பு வளரும். மாணவர்களின் நுண்ணறிவு, ஆக்கத்திறன் போன்றவை உள்ளார்ந்த ஆற்றல்கள். மாணவர்களின் நுண்ணறிவு, ஆக்கத்திறன் போன்றவை உள்ளார்ந்த ஆற்றல்கள். மாணவர்களின் சமூக பண்புகளை வளர்ப்பதற்கு உதவுவன அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி. மாணவர்களின் சமூக பண்புகளை வளர்ப்பதற்கு உதவுவன அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி. மாணவர்களிடம் மகிழ்ச்சியை உண்டாக்கும் செயல்கள் பள்ளி பாடல்கள், விளையாட்டுகள், உல்லாச பிரயாணம். மாணவர்களிடம் மகிழ்ச்சியை உண்டாக்கும் செயல்கள் பள்ளி பாடல்கள், விளையாட்டுகள், உல்லாச பிரயாணம். மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்காத காரணி அதிக கட்டுப்பாடு விதிக்கும் பெற்றோர். மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்காத காரணி அதிக கட்டுப்பாடு விதிக்கும் பெற்றோர். மாணவர்கள் கற்கும் வேகத்திற்கு வழங்கப்படும் நூல்கள் நிரல்வழி கற்றல் நூல்கள். மாணவர்கள் கற்கும் வேகத்திற்கு வழங்கப்படும் நூல்கள் நிரல்வழி கற்றல் நூல்கள். மாண்டிசோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல். மாண்டிசோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல். மாண்டிசோரி 1907 ஜனவரி 6 துவக்கிய பள்ளியின் பெயர் குழந்தை வீடு. மாண்டிசோரி 1907 ஜனவரி 6 துவங்கிய பள்ளியின் பெயர் குழந்தை வீடு. மனிதனின் முதல் செய்தல் ஆராய்ச்சி. மனிதனின் முதல் செய்தல் ஆராய்ச்சி. மனிதனின் புலன் உறுப்புக்கள் அறிவின் வாயில்கள். மனிதனின் புலன் உறுப்புக்கள் அறிவின் வாயில்கள் எனப்படும். மனிதனின் சராசரி கவன வீச்சு 4 to 6 வரையிலையும். மனிதனின் சராசரி கவன வீச்சு 4 to 6. மனிதனின் அறிவு வாயில்கள் புலன் உறுப்புக்கள். இந்த கொஸ்டின்ஸ் இப்படின்னு கேட்பாங்க. மனிதனின் அறிவு வாயில்கள் எனப்படுபவை புலன் உறுப்புக்கள். இந்த மாதிரியும் கேட்பாங்க. புலன் உறுப்புக்கள். மனிதனின் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது தர்க்கவியல். மனிதர்கள் தங்களின் சூழ்நிலைக்கேற்ப ஏற்படுத்தி கொண்ட பொருத்தப்பாடு, நிலையான பழக்க வழக்கங்கள் இவற்றில் ஒருங்கிணைப்பே என்று கூறியவர் கெம்ப். மனிதர்கள் தங்களின் சூழ்நிலைக்கேற்ப ஏற்படுத்தி கொண்ட பொருத்தப்பாடு, நிலையான பழக்க வழக்கங்கள் இவற்றில் ஒருங்கிணைப்பே என்று கூறியவர் கெம்ப். மனித நடத்தையை அளந்தறிய பயன்படும் உளவியல் முறைகளில் பிறரால் சரிபார்க்க முடியாத முறை அகநோக்கு முறை. மனித நடத்தையை அளந்தறிய பயன்படும் உளவியல் முறைகளில் பிறரால் சரிபார்க்க முடியாத முறை அகநோக்கு முறை. மனித நடத்தையை பற்றிய உளவியல்
கல்வி மூலம் மனித நடத்தையை மாற்றி அமைப்பது. கல்வியின் மூலம் உளவியல் தன்மையை வெளிப்படுத்துதல். கல்வி உளவியல். மனித உரிமை தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10. மனப்போராட்டங்களின் வகை 3. மனப்பான்மையை அளவிடும் முறைகளை உருவாக்கியவர் தஸ்டன் லிக்கர்ட்ஸ். மனப்பான்மையை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தஸ்டன் லிக்கர்ட்ஸ். மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் ஃப்ராய்டு. மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் ஃப்ராய்டு. மன நிறைவு பெறுதல், மன வெளிச்சி முதிர்ச்சி பெறுதல், சூழலுடன் பொருத்தப்பாடு செய்தல் போன்றவை உளவியல் அடிப்படையில் மனநலம். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் தரும் என்று கூறியவர் திருவள்ளுவர். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் தரும் என்று கூறியவர் திருவள்ளுவர். மனநலம் என்பது மன நிறைவு, மன வெளிச்சி முதிர்ச்சி, பொருத்தப்பாடு என கூறுபவர்கள் உளவியல் அறிஞர்கள். மனநலம் என்பது மன நிறைவு, மன வெளிச்சி முதிர்ச்சி பெறுதல், பொருத்தப்பாடு என கூறுபவர் உளவியல் அறிஞர்கள். மனநலம் என்பது ஒருவரது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பது என்று கூறியவர் ஹெட்ஃபீல்டு. மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அறிவுத்திறன் வளர்ச்சி. மனச்செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அறிவுத்திறன் வளர்ச்சி. மன உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளும் பருவம் குமரப்பருவம். மன உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளும் பருவம் குமரப்பருவம். மறைமுக அறிவுரை பகர்தல், அதாவது நெறி சாரா அறிவுரை பகர்தல். காரல் ரோஜர்ஸ். மறைமுக அறிவுரை பகர்தலை நெறிசாரா அறிவுரை பகர்தல்னு சொல்லுவாங்க. அதை சொன்னது காரல் ரோஜர்ஸ். மறதி வளைவு பரிசோதனையை அமைத்தவர் எபிங்காஸ். மறதி வளைவு பரிசோதனையை அமைத்தவர் எபிங்காஸ். மறத்தல் கோட்பாடு பார்லட். மறத்தல் கோட்பாடு பார்லட். மருத்துவ உளவியல் முறைகள் மெஸ்மர். மருத்துவ உளவியல் முறைகள் மெஸ்மர். மரபு நிலையில் முழு ஒற்றுமை. இதுதான் உங்களுக்கான இரட்டையர்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ஆன்சரை பார்த்துட்டு தான் நாம் மற்ற நோட்ஸ் பார்ப்போம்.